வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழின் பல்ஸ். நான் இலக்கியா. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே அண்ணா. இப்போ கூட அமித்ஷா அவர்கள வந்து எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில போய் சந்திச்சிருக்கிறாரு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா அண்ட் எடப்பாடியார் இவர்கள் இருவரோட சந்திப்புன்றது சாதாரணமா சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எடப்பாடியும் பாஜகவும் கூட்டணி, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸை வந்து பிளான்ட் பண்றது. ஓகேவா? ஆக்சுவலா எடப்பாடியார் வந்து எதற்காக போய் சந்திச்சிருக்காருன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆட்சியாளர் சரியில்லை அப்படின்றத வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்நாட்டு அமைச்சகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கறது. ஏன்னா அதோட மினிஸ்டர் வந்து திரு அமித்ஷா அவர்கள் தான். அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் இதில் வந்து சரியில்லை, இதை வந்து நீங்கள் என்னன்னு பார்க்கணும், ஆஃபீஸர்ஸும் சரி அதிகாரிகளும் சரி யாருமே வந்து இது சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத சொல்லி அதிமுகலேருந்து திமுகவை எதிர்த்து பாஜக போய் முறையிடுறாங்க. பின்ன போய் காங்கிரஸ் கிட்டே முறையிட முடியும்? முடியாது. ஸோ அதற்கு உண்டான அமைச்சர் யாரோ அவரை தான் போய் பார்க்க முடியும். அந்த அமைச்சருடைய இதுல அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மீட்டிங்ஸை வந்து இங்க எப்படி பிளான் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா அப்படின்ற மாதிரியான பிளான்டேஷன் வந்து இது ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஎஸ் வந்து இங்க பண்ணதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ இது ஜஸ்ட் இன்னைக்கு எடப்பாடியார் கூட பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு, இப்போ கூட்டணியை பத்தினா நாங்க பேச போல, இந்த மாதிரி தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கு, அதை நாங்க வந்து அவர்கிட்ட முறையிட போனோம், அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. பட் ஆனா அது அங்க போனேன் அப்படிங்கறத அவர் வந்து சொல்லவே இல்லை. அங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல டெல்லியில இருக்கிற எங்க அதிமுக ஆபீஸ் புதுசா இருக்கு, திறந்திருக்கு, சோ அதை பார்க்க தான் நான் போறேனே தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்ப ரகசியமா போய் மீட் பண்ணணும் அவரை? பின்ன திமுக சொல்லிட்டே போறேன், உங்களை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், இது பண்ணணும்னு திமுக சொல்லிட்டா போக முடியும்? போகும்போது இங்கேருந்து போகும்போது ஆக்சுவலா அங்க டெல்லியில வந்து அதிமுக ஆஃபீஸ் ஓபன் பண்றதுக்கு தான் போயிருக்காரு. போயிட்டு அப்படியே இதை பத்தின பேச்சையும் இது பண்ற, ரெண்டுமே ஒரே இதுதான், ஒரே நாள்ல அப்பாயின்மெண்ட் ஒரு டைம் இருக்கும், இங்க இது ஒரு டைம் இருக்கும், ரெண்டும் ஒரே இதுதான், இதை பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. போய் அந்த ஆபீஸ் திறந்து வச்சுட்டு இது பண்ண போயிருக்காரு, திரு அமித்ஷா அவர்களை பார்க்க போயிருக்காரு, அவ்வளவுதான். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர் என்ன சொல்லி, அவர் வந்து அமித்ஷாவை பார்க்க போகும்போது அவர் வந்து அதிமுக கூட்டணியில சேர்றது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஜி.கே. வாசன் சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு ஜி.கே. வாசன்? அமித்ஷா கிட்ட. அமித்ஷா கிட்ட கன்ஃபார்ம் சொல்லி கன்ஃபார்ம் அதிமுக வந்து இது பண்ணனும், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கமா, கூட்டணிய இவ்வளவு சீக்கிரம் நம்ம எதையுமே அறிவிக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடியார் பேசும்போது கூட அதான் சொன்னாரு, கூட்டணிக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷம் இருக்கு, அதை நாங்க எப்ப அனௌன்ஸ் பண்றோமோ அப்பதான் கூட்டணி. இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாம், அதிமுக கிட்ட பாஜக பேசிட்டு இருக்கு, தாவேகா பேசிட்டு இருக்கு, நாம் தமிழர் பேசுது, ஓகேங்களா, எல்லாருமே பேசதான் செய்வாங்க. இப்போதைக்கு பேச்சு போயிட்டு இருக்கே தவிர அவர் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம் ஆயிடல, கன்ஃபார்ம் பண்ணிருங்க, இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சைட்ல இருந்து தாவேகா சைட்ல இருந்து அதிமுக பேசிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல கூட பேசியிருப்பார், 1 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த அடி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, திமுகவுக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சியில இருந்தும் போய்கிட்டு தான் இருக்கு, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா. ஏன்னா இங்க இருக்கிற அந்த திமுக அப்படின்ற ஓட்டை, ஆன்டி திமுக அப்படின்ற ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்காக எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் யாரோட கூட்டணிக்கு இவர்கள் போறார்கள், ஒருத்தர சீட்டு இவ்வளவு வைப்பாங்க, எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும், எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு இவ்வளவு வைப்பாங்க, அதுக்கு யாரு இணங்கி வராங்களோ அவர்களோட கூட்டணிக்கு போவாரு. அதாவது இப்ப அதிமுக வந்து எங்க சைட்ல வந்து மோஸ்டா பவர் இல்ல, சோ நாங்க வந்து யார் கூடயாவது கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னும் போது அதிமுக நிர்வாகிகள் தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னும் போது அப்ப எந்த சைட்ல வந்து அவங்க போவாங்க? சில பேர் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கறதும் சில டாக் போயிட்டு இருக்கு, சில பேர் வந்து பிஜேபி கூடயும் போவாங்க அப்படின்ற டாக். அப்ப எந்த சைடு வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிமா, this is too early. என்ன எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஃபுல் ஃபைனலைஸ்ட் ஆகும்.
என்ன அது வரைக்கும் ஒரு கூட்டணியில இருப்பாங்க, அங்கேருந்து உடச்சிக்கிட்டு போவாங்க, திருப்பி இன்னொரு கூட்டணியில இருப்பாங்க, அங்கேருந்து உடச்சிக்கிட்டு இந்த கூட்டணிக்கு வருவாங்க. ஓகேங்களா? கூட்டணிய எப்பயுமே நம்ம ஃபைனலைஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதற்கான பாசிபிலிட்டிஸ் வேணா இருக்கலாம். இப்ப அதிமுகவும், பாஜகவும் சேரலாம். ஏன்னா 2019, 2021 2லயுமே அவங்க ஒன்றாக தான் பயணிச்சாங்க. 2024ல தான் கழட்டி விட்டாங்க. 23 24 தேர்தலுக்கு சொல்றேன். நான் தேர்தல் கணக்கு சொல்றேன். 2024 தேர்தலுக்கு இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆல்ரெடி அதிமுகவும் பாஜகவும் ஒரு டெஸ்டட் இது. ஓகேவா? இந்த டெஸ்டட் இதுல ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ். கிட்டத்தட்ட 70 சீட்டு. இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்த்தீங்கனாலே 70 சீட்டு கிட்ட வரும். அதிமுக 66 சீட்டு, பாஜக 4 சீட்டு கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருப்பாங்க. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா 4 சீட்டு கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருப்பாங்க. மொத்தம் 70 சீட்டு. இந்த 70 சீட்டையும் தாண்டி தேமுதிக இருக்கு. இன்னும் சில கட்சிகள் வரலாம், வராமலும் போகலாம். இன்னும் திமுகலேருந்து எத்தனை கூட்டணி உடையும் அப்படின்றது தெரியாது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் குறைந்தபட்சம் 120 ஜெயிக்கலாம். கண்டிப்பா 120 ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சின்றது ஜாஸ்தி. திமுகவுடைய கவர்மெண்ட்ன்றது டே பை டே பாப்புலர், அது அன்பாப்புலர் ஆகிட்டே இருக்கு. அந்த அன்பாப்புலர் ஆகுறதுடைய விளைவாக இந்த ஓட்டுலாம் ரெண்டு இப்ப அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா யாருமே தேவையில்லை. சோழன் சோழா 200 கூட அடிக்கலாம். அந்த லெவலுக்கான பொட்டன்ஷியல் வந்து தாவேக்கா கிட்ட இருக்கு. அதே போல நாம் தமிழரும் தாவேக்காவும் அதிமுக 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா திமுகன்ற கட்சியே இருக்காது. எதிர்கட்சியாக பிஜேபி வந்துடும். ஆனா திமுகன்ற கட்சி இருக்கா. அந்த லெவலுக்கான பொட்டன்ஷியல் கிரவுண்ட் இது இருக்கு. இது வந்து தியரி. ஓகேங்களா? பிராக்டிக்கலா பேசும்போது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த விஷயத்துல அதிமுகவும் பாஜகவும் திருப்பி கூட்டணி சேர்ந்தாலும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்றது வந்து டவுட் தான். இப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து கூட்டணி வச்சா இப்ப இதுக்கப்புறம் வந்து மோஸ்டா எல்லாருமே வந்து திமுகக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அப்ப திமுகவோட நிலைமை கவலைக்கிடமாகுமா? திமுகவின் நிலைமை ஆல்ரெடி கவலைக்கிடத்துல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம், லாஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த 2 வருஷமும் தான் அந்த ஆட்சியோட தலையெழுத்தையே நிர்மாணிக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த ஆட்சி எவ்வளவு நடந்திருக்கு, இந்த ஆட்சியில எவ்வளவு பண்ணிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் மக்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனுச்சுல, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல அவங்க எப்படி பங்காற்றுறாங்க, அப்ப என்னென்னலாம் நலத்திட்டம் கொண்டு வராங்க, அப்ப என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் எவ்வளவு செயல்படுத்தினாங்க, அந்த செயல்படுத்தினதுல எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க, இதெல்லாம் எப்பயுமே ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சீஃபாலஜிஸ்ட் கேட்டீங்கன்னா சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சர்வேல எடுக்கும்போது இப்போ நீங்க ரீசெண்டா நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தோம் 2024. அந்த 24ல இருக்கிற சாட்சி என்னன்னா, பிஜேபியும் அதிமுகவும் ரெண்டுமே கூட்டணியில இருந்திருந்தால் தே ஹவ் வான். நிறைய சீட்ஸை ஜெயிச்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 4ல இருந்து 5 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இழுபறிக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திரால வந்து எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்றாரோ அந்த சின்ன ரோலை கூட எடப்பாடி அவர்கள் பிளே பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்றது பார்லிமெண்ட்லயும் ஒலிக்குது. ஓகேங்களா? அப்போ தனித்தனி தொகுதிகளாக மாறும்போது அது சீட் எப்படி கன்வெர்ட் ஆகும் தெரியல. இப்போ மொத்தமா 39 தொகுதி இருக்கு. 234க்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஸ்ட்ரீட் வைஸ் ஓட்டு பிரியும், ஒரு வீட்டுக்கு ஓட்டு பிரியும். ஓகேங்களா? அப்போ அதை கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணோம்னா அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் அவுட் ஆகும். இந்த சோகால்டு சிறுபான்மையர்னு சொல்லுவாங்க. இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களான எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்சாலிடேஷன் ஓட்டு இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேற்று மதத்தினர், அதாவது முஸ்லீமு, கிறிஸ்டினு, சீக்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க வேற்று மதத்தினர். இவங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஏரியால பாக்கெட்டா இருக்கும். ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு அப்படின்ற ஒரு இதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஒரு தெருக்குள்ள 150 ஓட்டு வந்து முஸ்லீம் ஓட்டாவே இருக்கும், 200 ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டாவே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஓட்டையும் ஏன்னா ஒரு கட்சிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஓட்டும் முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஓட்டையும் முக்கியமா எண்ணி வேலை பார்ப்பாங்க. பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்லாம் அதுக்கு தான் இருப்பாங்க. அது போல இந்த பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிங்கிறது செயல்படலாம்,
செயல்படாமலும் போகலாம். ஆனா அது மக்கள் கடைசி நேரத்துல எப்படி முடிவு பண்றாங்கன்றதுதான் சொல்ல முடியும். அந்த கூட்டணி எப்படி வெல்லுமா வெல்லாதா அதெல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இதுல. சரி, ஓகேண்ணா. இவ்ளோ நேரம் உங்க நேரத்த ஒதுக்கி எங்களுக்காக பேசுனதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கூட்டணி செயல்படுமா? செயல்படாதா? என்னன்னு விரைவில பார்ப்போம். நன்றி. நன்றி.